ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வைமன் vlogs. நான் உங்கள் சஃபி. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஹ்ரைனில் ஒன் ஆஃப் த பிளேசஸ். பஹ்ரைனில் ரொம்ப நாள் இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் தெரியும். பட் ஆனால் புதுசாக பஹ்ரைனுக்கு வரவங்களுக்கு இந்த இடம் ஒரு நல்ல சில் அவுட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லாருமே வந்து பீச்சுக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒன் ஆஃப் த சில் அவுட் ஸ்பாட் தான் இது. ஏன்னா வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து அல்ஜசைர் பீச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீச்சை பற்றி நான் வந்து ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதை நான் வந்து கார்ட்ஸ்லையும் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோவை போய் பாருங்கள். இது வந்து பஹ்ரைனில் இருக்கிற இன்னொரு பீச்னு சொல்லலாம். இந்த பீச்சோட பேர் என்ன அப்படின்னா சமா பீச். இப்போ வாங்க இந்த பீச் எப்படி இருக்கு, இங்க வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் இருக்கு, இதை வந்து நான் எப்படி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், இதை பற்றிய ஃபுல் பேக்கேஜ் மாதிரி இந்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து போடுறேன். மறக்காம நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் போது லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் ஃபேமிலி யாராவது பஹ்ரைன் போறாங்க இல்லை பஹ்ரைனில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க பஹ்ரைன்ல இருந்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல எழுதுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துக்கு வந்து நம்ம எப்போ வரணும் அப்படின்னா வந்து என்னை பொறுத்தவரை நீங்கள் வந்து ஒரு ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா நல்லாவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இல்லைனா இயர்லி மார்னிங் வரணும். ஏன்னா இப்போ வந்து சம்மர் ஆரம்பிச்சனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து வெயில் ரொம்ப ஹெவியாக இருக்கிறனால இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கெலாம் காலையில் வந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து மெயின் என்ட்ரன்ஸ். பார்க்கிங்கை பொறுத்தவரையும் பார்க்கிங்க்கு உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஃபுல்லாக அங்கேருந்து நீங்கள் வந்து மெயின் ரோடு இது இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து மெயின் ரோடு அந்த பக்கத்தில் இருக்கிறது. அந்த ஹைவேலேருந்து நீங்கள் வந்துட்டு அதுலேருந்து உள்ளே வருவீங்க. உள்ளேருந்து ஃபுல்லாகவே பார்க்கிங் தான் உங்களுக்கு. இங்கே பார்க்கிங் வந்து P1 P2 P3 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து P4 P5 வரையும் பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இங்கே இருக்கிற உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ். இங்கே வந்து உங்களுக்கு வாஷ்ரூம்ஸு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ரேயர் ரூமு, இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அங்கே வந்து ஃபிட்னஸ் சென்டர்ஸ்னு தனியாக ஃபிட்னஸ் சென்டர்ஸ் இருக்குது. அந்த ஃபிட்னஸ் சென்டர்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து நீங்கள் வந்து இது விளையாடணுன்னாலும், அதை ஃபுட்பால் விளையாடணும் அப்படின்னாலும் இங்கே வந்து ஃபுட்பால் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதுக்கான டர்ஃப் மாதிரி செட்டப் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து நாம் வந்து பட் ஸ்டில் வி ஹாவ் டு பே அண்ட் தென் நம்ம வந்து பே பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். இங்கே என்ன சார்ஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது பாருங்க, நல்லா சூப்பராக வந்து ஒரு அம்பர்லா மாதிரி செட்டப்பில் நல்லா சூப்பராக வந்து கலரிங்கோட பண்ணியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கு வந்து அந்த பீச் வியூ, உங்களுக்கு வந்து சீ லைன் வியூ அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வாங்க இப்போ நம்ம வந்து உள்ளே போயிட்டு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்க்கிங் விட்டுட்டு நீங்கள் வந்து இல்லை பீச்சுக்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எலக்ட்ரிக் உங்களுக்கு கார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலக்ட்ரிக் காரில் வந்து உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே வந்து வயசானவங்க இல்லை யாராவது வந்து உங்களுக்கு வந்து வீல் சேரில் கூப்பிட்டு போனாலும் உங்களை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பின்னாடி தான் வந்து உங்களுக்கு வந்து ஏர்போர்ட் இருக்குது. அதனால வந்து நீங்கள் நிறைய ஃப்ளைட்டோட டேக் ஆஃபு லேண்டிங்கு இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டைமில் வந்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து வெறும் டேக் ஆஃபாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து லேண்டிங்காக இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், சன்செட் நல்லா சூப்பராக தெரியுதுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த டர்ஃப் தான் வந்து இது வந்து ஃபுட்பால் டர்ஃப். இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம மணி பே பண்ணி ஆக்சுவலாக வந்து இதை புக் பண்ணி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் வந்து நம்ம வந்து விளையாடலாம். இதை பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இதுதான் வந்து அந்த இடத்தோட ஃபுல் மேப்பு. உங்களுக்கு வந்து இந்த பக்கம் தான் என்ட்ரி நீங்கள் ஆகும்போது பார்க்கிங்ஸ் வந்து உங்களுக்கு நிறையா பார்க்கிங்ஸ் இருக்குது. P5 வரையுமே இருக்குது பார்க்கிங்ஸு. பார்க்கிங் முடிச்சிட்ட அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்தோடனே உங்களுக்கு சேஞ்சிங் ரூமு, அந்த கோடு மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து பீச். நீங்கள் வந்து சன்ரைஸ் பார்க்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த பீச்சில் இருந்தீங்கன்னா சன்ரைஸ் நல்லா தெரியும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ப்ரேயிங் ரூம்ஸு, அப்புறம் வந்து டாய்லெட்ஸு, ப்ளஸ் வந்து ஃபுட் பார்க்ஸு, அதை ஃபுட் கோர்ட் சொல்லுவாங்களா, ஃபுட் கோர்ட்டு. திரும்பி அந்த பக்கம் ஒரு சேஞ்சிங் ரூம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சன்செட் பீச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சன்செட் பீச். அப்படியே பண்ணால் நீங்கள் மேலே எக்ஸிட் ஆகி நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து இதுக்கு போயிடலாம், மெயின் ரோடுக்கு போயிடலாம். இதில் வந்து உங்களுக்கு இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்றத சொல்ல, அதை நான் என்னென்ன சொல்கிறேன். இங்கே வந்து அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து நீங்கள் சைக்கிள் ரைடிங்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுட் கோர்ட் ஏரியான்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஃபுட் கோர்ட் ஏரியா தான் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஃபுட் ட்ரக்ஸ் மாதிரி வந்து போட்டு இங்கே வந்து ஃபுல்லாகவே பண்ணியிருக்காங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஆக்சுவல் பீச் ஏரியாவுக்கு வந்தாச்சு. அந்த சன்செட் பீச்சுன்னு போட்டுருந்துச்சுல, ஒரு சைடு சன்செட்டு, இன்னொரு சைடு வந்து பின்னாடி வந்து சன்செட்டு சன்ரைஸு. இப்போ வந்து அந்த சன்செட் பீச்சுக்கு தான் வந்தாச்சு. இது வந்து இன்னொரு எண்டில் இருக்குது, இன்னொரு எண்டில் இன்னொரு பீச் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுதான் வந்து உங்களுக்கு வந்து மொத்தமாக ஃபுல்லாகவே இருக்கிற பீச்சு. இந்த பீச்சுடைய டேரிஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பாருங்கள், அதுதான் வந்து உங்களுக்கு வந்து டிக்கெட் கவுண்டர்ஸு. நீங்கள் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு தான் வந்து நீங்கள் பீச்சுக்குள்ளே வர முடியும். நார்மலாக வந்து நீங்கள் இந்த வந்து ஃபுட்பாத்தில் வந்து நீங்கள் வந்து நடக்கணும் அப்படின்னா இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஜாகிங் போவாங்க, அதே மாதிரி வெளியெலாம் வருவாங்க. அதெல்லாம் வந்து காசு கிடையாது. பட் ஆனால் நீங்கள் வந்து பீச்சுக்குள்ளே போகணும் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து 2 தினார்ஸ் கிட்ட வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். நீங்கள் வந்து 2 தினார்ஸ் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்டை மாற்றி விட்டு நீங்கள் உள்ளே போவாங்க. நீங்கள் உள்ளே போகலாம், பீச்சில் வந்து என்ஜாய் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இங்கே முக்கால்வாசி பீச்சில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி வந்து ஒரு பவுண்ட்ரி போட்டிருப்பாங்க. அந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவுண்ட்ரி வந்து ஒன்றுமே கிடையாது. அது அங்கே வந்து நெட்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக நெட்டு வந்து இந்த கீழே இருந்து மேலே வரையும் நெட் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து உள்ளே போனீங்கன்னா கூட அதுக்கு மேலே போக முடியாது, ஏன்னா அந்த நெட்டில் வந்து நீங்கள் போய் மாட்டிப்பீங்க. அந்த மாதிரி தான் வந்து இங்கே வந்து ஆகிட்டு இருக்கு. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பீச் வந்து உங்களுக்கு வந்து இந்த பீச்சில் நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த ஜெல்லி ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஜெல்லி ஃபிஷ்லாம் வந்து மேக்ஸிமம் இந்த சமாபே பீச்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து தண்ணியில் இறங்கி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து உஷாராக இருக்கணும். பட் ஆனால் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச அந்த நெட்லாம் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஜெல்லி ஃபிஷ் வேறு ஏதாவது ஃபிஷ் வந்து உள்ளே வந்து கடிக்கூடாது அப்படின்றதுக்காக தான் மேக்ஸிமம் வந்து அது எல்லாமே போட்டிருப்பாங்க. பட் ஆனால் இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும். அது மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பீச்சுக்கு வந்தீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃப்ரெஷிங் கடை இருக்குது. நீங்கள் ஜூஸுக்கு ஏதாவது வாங்கினா கூட நீங்கள் ஜூஸ் மாதிரி வாங்கிக்கலாம். அது இல்லாமல் இங்கே வந்து உங்களுக்கு வந்து பார்க்கிங் எல்லாமே முடிச்சுட்டு யூ கேன் கோ ஃபார் அங்கே வந்து பாத்து குளிக்கணும் அப்படின்னா அங்கே வந்து பாத்ரூமும் இருக்குது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து டாய்லெட்ஸ் இருக்குது. ப்ளஸ் அது இல்லாமல் இங்கே வந்து நிறையா வந்து உங்களுக்கு வந்து இந்த மால்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஓப்பன் மால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கடைங்க, வேறு வந்து உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய கடைங்க, ஆக்சசரிஸ் வாங்குற கடைங்க, அதெல்லாம் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு மால் செட்டப், ஓப்பன் மால் செட்டப்பில் உங்களுக்கு வந்து இதுக்கு பின்னாடி இருக்குது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நான் சொன்ன அந்த ஸ்போர்ட்ஸ் ஏரியா. உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த பேடல் விளையாடுறதாகவும் இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபுட்பால் விளையாடினாலும் சரி, அதுக்கான வந்து உங்களுக்கு வந்து கோர்ட்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு வந்து பின்னாடி வந்து இருக்குது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து எதுக்கு வந்து ஆளுங்க இங்கே வருவாங்க அப்படின்னா வந்து ஈவினிங் ஜாகிங், உங்களுக்கு வந்து மார்னிங் ஜாகிங்க்கு வந்து இது சூப்பரான இடம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த இடத்த பார்த்தீங்க, கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலாக வந்து ஒரு ரப்பர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு சிந்தட்டிக் மெட்டீரியல், அந்த மாதிரி ரப்பர். நீங்கள் வந்து இதில் வந்து ஜாகிங் போனால் கூட உங்களுக்கு வந்து கால் வந்து வலிக்காது. அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி குஷனிங்காக இருக்கும் இந்த இடம். ஆக்சுவலாக வந்து அந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கல் தர உங்களுக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜாகிங்காக ஸ்பெசிஃபிக்காக போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரை இது ஸ்ட்ரெச் இருக்கும். 2 to 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எக்ஸாக்டாக என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஜாகிங் போனோம், நான் வந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வந்து ஒரு நல்ல இடத்துல வந்து ஜாகிங் போனோம் அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான இடம். இது வந்து உங்களுக்கு எல்லா நாளுமே ஓப்பனாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் பீச்சோட டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் சன்ரைஸ் ஆகிறதுலேருந்து ஈவினிங் சன்செட் ஆகிற வரையும் அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதில் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரிக்ட்டுமே இல்லை. நீங்கள் அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இந்த ஜாகிங்லாம் போகணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்ஸும் வந்து நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து அந்த பீச்சுக்குள்ளே போகணும் அப்படின்னா தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து 2 பீடி கட்டணும். அப்போ தான் வந்து நீங்கள் பீச்சில் வந்து வாக் பண்ணி போக முடியும். பார்த்தீங்களா, ஆல்ரெடி இந்த ஓப்பன் மால்ஸ் மாதிரி சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் இந்த கடைங்கள்லாம். இதோட வாசல் வந்து உங்களுக்கு வந்து அந்த பக்கம் வெளியில் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார்க்கிங் ஏரியாலாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து வந்தீங்கன்னா அந்த கடைங்கள்லாம் அந்த பக்கம் இருக்கும். உங்களுக்கு வந்து தேவையான ட்ரெஸ்ஸு, ஸ்விம்மிங் தேவையான ட்ரெஸ்ஸு, ஆக்சசரிஸு, அப்புறம் பசங்களோட டாய்ஸு, இதுக்கு இந்த மாதிரியான கடைங்க எல்லாமே இங்கே வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த க்ராசரிஸு, காஃபீஸ், கஃபேஸ் அது எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஆல்ரெடி அந்த பீச்சில் சொன்ன பார்த்தீங்களா உங்களுக்கு ஜெல்லி ஃபிஷ்லாம் இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ ஜெல்லி ஃபிஷ்ஷஸ் இருக்குது பாருங்கள் இந்த கடலில் ஃபுல்லாகவே. உங்களுக்கு இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு கடிச்சதுன்னா வந்து கொஞ்சம் பாய்சனஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த ஜெல்லி ஃபிஷ்லாம் வரக்கூடாதுன்னு எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல வந்து நெட்டு போட்டிருக்காங்க அந்த எல்லோ கலரில். இதுதான் உங்களுக்கு அந்த ஜெல்லி ஃபிஷ். உங்களுக்கு வந்து நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி கலரான ஜெல்லி ஃபிஷ்லாம் இல்லை, இங்கே ஃபுல்லாக எல்லாம் வெள்ளை கலர் ஜெல்லி ஃபிஷ் தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே நிறைய ஜெல்லி ஃபிஷ் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். பசங்களை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா they will really enjoy this. அவங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஏன்னா இந்த வெளியில் போகிறது, இங்கே வந்து அவங்க வந்து அந்த ஸ்கேட்டர் இருந்துச்சுன்னா ஸ்கேட்டர் வச்சுட்டு போகிறது, அந்த மாதிரி வந்து ரியலாகவே ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் பசங்களோட ஒரு ஹேங் அவுட் ஸ்பாட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சம்மர் டைமில் ஒரு ஈவினிங் டைமில் சூப்பராக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் ஜாகிங்க்கு போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நீங்கள் வந்து போகலாம் கண்டிப்பாக. ஸோ இது பாருங்கள், உங்களுக்கு வந்து அந்த ஸ்கூட்டர் சைக்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் ஓட்டணுன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து நீங்கள் வந்து இங்கே ஃபுல்லாகவே வந்து ஓட்டிக்கலாம். ஸோ இதுதான் அந்த ஸ்கூட்டர் பாருங்கள்.
பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து பேடல் கோர்ட்டு 2 பேடல் கோர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபுட்பால் கோர்ட் இருக்குது. இது வந்து உங்களுக்கு மாலெப்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே வந்து புக் பண்ணி நம்ம வந்து உள்ளே போய் விளையாடலாம். பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் குவைட் எக்ஸ்பென்சிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வெளியில் புக் பண்ணுறதை விட. பாருங்கள் ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து நம்ம விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள் ஒரு குரூப்பாக. நம்ம வந்து ஆப்பில் வந்து டவுன்லோட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து விளையாடலாம். இதுதான் வந்து அந்த சன்ரைஸ் பேன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த பீச்சு. ஸோ இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஆல் த வே உங்களுக்கு வந்து ஸோ அங்கே இருக்குது பாருங்கள். அது வரையும் உங்களுக்கு வந்து அந்த பீச் வந்து ஃபுல்லாகவே இருக்குது உங்களுக்கு. வாங்க இப்போ நம்ம இதை பார்க்கலாம். வந்து டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் வந்து 2BD டிக்கெட் வந்து வாங்கிட்ட பிறகு இந்த மாதிரி வந்து ஒரு இது வந்து கொடுக்குறாங்க. இது முடிச்சுட்டு நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. நாம் வந்துருக்கிறது வந்து சன்ரைஸ் பேன்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, அங்கே தான் வந்திருக்கோம். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் நம்ம இந்த டிக்கெட்ஸ் வாங்கணும் பார்த்தீங்களா. இந்த டிக்கெட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து 2 BDக்கு நம்ம வாங்கணும். அந்த 2 தினாருக்கு வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து வவுச்சர் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த வவுச்சரை வச்சுட்டு இங்கே உள்ளே வந்து இந்த கஃபேஸு அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் கடை அந்த மாதிரி நிறைய கடைகள்லாம் இருக்கும். அதில் நீங்கள் வந்து அந்த வவுச்சரை வந்து ரீடீம் பண்ணிக்கலாம். அதாவது லிட்டரலாக சொன்னால் இந்த பீச் ஆக்சஸ்க்கு உங்களுக்கு வந்து காசே கிடையாது. நீங்கள் அந்த காசுக்கு நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு ஏதாவது வாங்கிக்கலாம். அதுக்கு அந்த கடையில் வந்து ரேட் வந்து ஜாஸ்தியாக இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அங்கே வந்து ரேட்டும் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் யாராவது வேறேனில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாராவது வேறேன் போகணும்னு நினச்சாலும் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாராவது வேறேனுக்கு டூர் போகணும்னு நினச்சாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் அதிகப்படியான வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ மறக்காமல் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டை வந்து நீங்கள் வந்து எழுதுங்க. இது நல்லா இருந்துச்சா, நல்லா இல்லையா, இல்லை எந்த மாதிரியான வீடியோஸ் போடலாம் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. கண்டிப்பாக அதை பொறுத்து நம்ம வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து இருக்குது. இதோட இன்னொரு அருமையான உங்கள் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.